ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் அர்ஜுன் சார் நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் முடிவில் ஒரு தரமான வசூல் சம்பவம் பண்ணியிருக்குது. ஸோ 11 நாள் முடிவில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைத்ததோ அதே போல தற்பொழுது பிளாஸ்ட் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து கிடைச்சிருக்குது. 1 மடங்கு அதிகமாகவே கிடைத்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். வெறும் 18 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் இதுவரையும் 11 நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் 5க்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக பிளாஸ்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 22 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இரண்டாவதாக கேரளாவில் 11 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 3 கோடியே 55 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஓவரால் இந்தியா முழுவதும் 44 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸ்ல 13 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதன் மூலம் 11 நாள் முடிவில் உலகம் முழுவதும் பிளாஸ்ட் திரைப்படம் 58 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ வெறும் 18 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் 58 கோடி வரையும் கலெக்ஷன் செய்து ஒரு புதிய வசூல் சாதனையை படைத்திருக்குது. ஸோ 40 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து கிடைச்சிருக்குது. கருப்பு திரைப்படத்தோட பட்ஜெட் 130 கோடி. ஸோ 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதே போல தற்பொழுது பிளாஸ்ட் திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணியிருக்குது. ஸோ இன்னும் தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. வருகின்ற 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் ஓடிடியில் வெளியாக போகுது. அடுத்தடுத்து பிளாஸ்ட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.